அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏகாதசி நாட்களில் வைணவ கோவில்களை வழிபடும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைணவ கோவில்கள் பெருமை வாய்ந்துள்ளது. வைணவ கோவிலுக்குள் நுழைய உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தீர்த்த குளத்தில் நீராடிவிட்டோ அல்லது கால் சுத்தப்படுத்தி விட்டோ தான் கோவில் விமானப்படியில் கால் வைத்தல் வேண்டும். கோவில் படியில் இருக்கால்கள் பதிந்து போய் செதுக்கி இருப்பார்கள். இது ஆஞ்சநேயர் காலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த கால்களை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு கோவில் கோபுரத்தையும் கொடி கம்பத்தையும் வணங்கவும். பிறகு கருடாழ்வார் தரிசனத்தை முடிக்கவும். கருடாழ்வார் தரிசனத்தை முடித்து கொண்டு தாயார் திருநதிக்கு செல்ல வேண்டும். தாயாரை வணங்கிவிட்ட பிறகு பாரம்பொருள் பெருமாளை தரிசிக்க வேண்டும். பெருமாளை நேருக்கு நேர் முகமாக பார்க்கக்கூடாது. காலில் இருந்துதான் பார்த்து செல்ல வேண்டும். முக்கியமாக ஸ்ரீ ரங்கநாதரை காண செல்பவர்கள் அவருடைய பாதத்தை தான் முதலில் தரிசிக்க வேண்டும். பெருமாள் தரிசனம் முடித்துவிட்டு சுதர்சன தேவரை அதாவது சக்கரத்தாழ்வார் வழிபடுதல் வேண்டும். பெருமாள் சன்னதியில் கற்பூரம் ஏற்றக்கூடாது. நெய்தூபம் மட்டுமே கண்டிப்பாக ஏற்றி வழிபட வேண்டும். அதுவே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு கலியுகத்தின் தனது பக்தினிகளாக மகாலட்சுமி பத்மாவதியுடன் வேங்கடமலை சிஸ்திரத்தில் இருந்தருளி மனித உயிர்களை பாவ கர்மங்களை போக்கி ஊழ்வினை தீயிலிருந்து காப்பாற்றி அருள் பாரித்து வருகிறார். திருமலை சிஸ்திரம் 7 வகைகளாக பெயர் கொண்டு ஏழுமலை என்ற பெயர் சிறப்பு பெயர் பெற்றுள்ளது. ஆதிசேஷன் பள்ளி கொண்டு இருப்பதால் இந்த மலை சேஷநிலம் என்னும் அழைக்கப்படுகிறது. ஆதிதேசனும் வாயு பகவானும் இந்த மலையில் பூரிட்டதால் ஆனந்தகிரி என்றும் பெயர் இருக்கிறது. அனுமானின் தாயார் அஞ்சனா தேவி தவமிருந்ததால் ஆஞ்சனாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பாவங்களை போக்கும் சக்தி உள்ளதால் வேங்கடாச்சலம் என்றும், வேதங்களை எப்பொழுதும் ஒழித்து கொண்டு இருப்பதால் வேதாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கருடன் சேவித்து பாவ விமோச்சனம் பெற்றதால் கருடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. விருஷன் என்ற ராட்சசன் முக்தி பெற்றதால் விருஷாஸ்திரி என்றும் அழைக்கப்பெறுள்ளது. தீர்த்த விவரங்களாக திருமலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமான தீர்த்தங்கள் பெருமைகள் என்னவென்றால் புஷ்கரணி தீர்த்த குளமாகும். நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், சித்தப்பிரமை பிடித்தவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடி அவங்களுடைய பாவச்சுமைகளை கண்டிப்பாக உண்டாகுவதை நிறுத்து கொள்ளலாம். இந்த குளம் அருகாமையிலே உள்ளது. பாவ விமோச்சன தீர்த்தம். ஊழ்வினையால் வறுமையில் வாடி வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் இந்த பாப விமோச்சன தீர்த்தத்தில் நீராடி வரஸ்கல தோஷத்துக்குள் விலகி செல்வ சிரிப்புடன் வாழ்வார்கள். இந்த தீர்த்தத்திற்கு பேருந்து வசதி திருமலையிலே இருந்து உள்ளது. அடுத்ததாக கபில தீர்த்தம். கபில முனிவர் தவம் இருந்து இங்குதான் கபில முனிவருக்கு ஈசன் காட்சி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த தீர்த்தத்தில் நீராட பித்ருக்களுக்கு தீர்த்தம் கொடுத்த பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆகாச கங்கை தீர்த்தம். புத்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த ஆகாச கங்கையில் நீராடினால் புத்திர பேறு பெற்று வாழ்வார்கள் என கூறப்படுகிறது. அடுத்ததாக நாக தீர்த்தம். திருமணம் ஆகாத கன்னிகள் இந்த தீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி வரை விரைவில் திருமண பாக்கியம் கிடைப்பதுடன் மாங்கல்ய பலம் அதிகரித்து நன்மக்களை பெறுவார்கள் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இது பகவானின் சன்னதி ஒரு மைல் தூரத்தில் உள்ளது. சக்கர தீர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மகாபார யுத்தத்தில் பகவர்களை வென்ற சக்கரத்தை கழுவி சுத்தப்படுத்திய தீர்த்தம். சக்கர தூய்மை அடைந்த பாவ விமோச்சனம் பெற்றதால் இது சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பாண்டவ தீர்த்தம். பாரத போருக்கு பிறகு பாண்டவர்களை பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது. இதை போக்க பாண்டவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி பாவ விமோச்சனம் பெற்றதால் இதனால் இந்த தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் என்ற பெயர் பெற்றிருக்கிறது. துரும்பு தீர்த்தம். துரும்பு மகரிஷி இந்த தீர்த்த கரையில் தவமிருந்து ஞானம் அடைந்தார். இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் ஞான தீர்த்தம் பெறுவதுடன் பாவங்களும் விலக்கி சுகம் பெறுவார்கள். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று இந்த தீர்த்தத்தில் நீராட பாவம் நாசமடையும் என குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு ஏராளமான தீர்த்தங்கள் இருக்கின்றன. குமார தீர்த்தம். அடுத்ததாக குமார தீர்த்தம். காரிய சக்தி அடைபவர்கள், எடுத்த காரியத்தில் தொடர்ந்து தோல்வி அடைபவர்கள், புத்திரதோஷம் உள்ளவர்கள் மாசி பௌர்ணமி என்று இந்த தீர்த்தத்தில் நீராட அனைத்து சுகங்களும் பெறுவீர்கள். ஜபாலி தீர்த்தம். ஜபாலி மகசரி தவம் செய்த இடமாகும். அடுத்ததாக சனகனந்தன தீர்த்தம். இந்த தீர்த்தம் மிக முக்கியமான தீர்த்தங்களில் ஒன்றாகும். அடுத்ததாக பால தீர்த்தம். இந்த தீர்த்தம் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை. அடுத்ததாக சேஷ தீர்த்தம். இந்த தீர்த்தத்திற்கு சென்றுவது மிக கஷ்டமேடு. பாறைகள், சிறு ஓடைகள் இவற்றுள் தாண்டி செல்ல வேண்டும்.
அடுத்ததாக சிதம்மை தீர்த்தம். இந்த தீர்த்தம் மாறி வெளியே தெரிவது இல்லை. பெரும்பாறை ஒன்று அதில் ஒரு சிறிய துவாரம் வெளிப்புறத்தோடு இருக்கும். அப்பாறை செந்தில் குச்சியில் அகப்பை போன்று செய்து உள்ளது இருக்கிறது. அடுத்ததாக வைகுண்ட தீர்த்தம். இந்த தீர்த்தம் சுமார் கோயிலுக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வைகுண்ட ஏகாதசி என்றோ அல்லது பிரதமை மாதம் வரும் சுக்லபட்ச ஏகாதசி என்றோ இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுமாறு வெற்றியின்றி முக்தி பெறலாம் என கூறப்படுகிறது. யுக்கல தீர்த்தமாக ராமாயணப்பூர் முடிவடைந்து ஸ்ரீ ராமர் சீதை மீட்டு வரும்போது இவர்கள் தொடர்ந்த பிரம்மஹத்தி தோஷமும் வந்தது. இதை போக்க ஸ்ரீ ராமரும் சீதாதேவியும் லிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்து இந்த தீர்த்தத்தில் நீராடி புனிதம் பெற்றனர். அடுத்ததாக விரஜநதி தீர்த்தம். இந்த தீர்த்தம் வேங்கடநாதரின் காலடியில் ஒடி கோயில் 2வது பிரகாரத்தின் வழியாக பிரகாரத்தின் மேற்கே சிறு கிணறு போல் தோன்றி நிற்கிறது. இந்நீரை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். வேங்கடநாத தரிசித்த முக்தி பெறலாம் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.